ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ்எஸ் தீப்பு. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிறிஸ்மஸ்னாலே நம்மளுக்கு கேக் தான் ஞாபகம் வரும். அது எல்லாம் நட்ஸ் போட்டு ப்ளம் கேக் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதுவும் ஓவன் இல்லாமல் எக்கு போடாமல் எப்படி ப்ளஃபியான ப்ளம் கேக் செய்யுதுன்னு பார்க்கலாமா? அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானு ஒரு கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. அந்த சர்க்கரை லோ ஃப்ளேமில் வச்சு கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வேணும்னா அரை கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த கேரமல்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ கலர் பாருங்கள். இப்போ நம்ம எல்லா நட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன நட்ஸ் எடுத்துருக்கேன்னா, முந்திரி, பாதாம், டூட்டி ஃப்ரூட்டி, கருப்பு திராட்சை, வெள்ளை திராட்சை நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான எந்த நட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ அந்த சுகர் கேரமல்ஸில் அந்த நட்ஸ் நல்லா வேகட்டும். 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பவுடர் சுகருக்கு ஒரு கப் சுகர் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இப்போது ஃப்ளேவருக்காக பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஒரு 2 பீஸ் போட்டுக்கோங்க. அது போட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பவுலில் மைதா மாவு எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம கிரைண்ட் பண்ண பவுடர் சுகரையும் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண சிரப்பாயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு கப் பாலும் ஒரு கப் ரீஃபைண்ட் ஆயிலும் ஊற்றி நல்லா திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ 7 இன்ச் பேக்கிங் டின் எடுத்து பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைனா பட்டர் ஷீட் போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டரை அதில் போர் பண்ணி பபிள்ஸ் இல்லாமல் நல்லா தட்டிக்கோங்க. இல்லைன்னா டூத் பிக் எடுத்து இந்த மாதிரி லைன்ஸாக போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் டாப்பிங்ஸ் எல்லா நட்ஸும் மேலே போட்டுக்கோங்க. இது பேக் பண்ண நான் குக்கர் எடுக்கலைங்க. பழைய தோசை தவா வச்சு அதை ஒரு 20 மினிட்ஸ்க்கு சூடு பண்ணிக்கோங்க. அப்புறம் இட்லி குக்கர் வச்சுக்கோங்க. அதில் கீழே ஏதோ ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண பேட்டரை அதில் வச்சுக்கோங்க. 1 ஹவர் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட டேஸ்டியான ப்ளஃபியான ப்ளம் கேக் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி கிறிஸ்மஸ்க்கு ப்ளம் கேக் செய்வீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.